இப்போ ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியால வந்து பயங்கரமா பார்க்குறோம். சுகர் தான் வந்து மெயின் எனிமி. சுகர வந்து டோட்டலி கட் பண்ணாலே வந்து எல்லா பிரச்சனைகளும் வந்து கண்டிப்பா போயிடும் அப்படின்னு. அது உண்மையா? சுகர் யாருக்குமே தேவையில்ல. ம். ஃப்ரூட்ஸ் யாருக்குமே தேவையில்ல. ஃப்ரூட்ஸும் தேவையில்லை. தேவையில்ல. ம். ஃப்ரூட் சாப்பிட்டுக்கலாம். ஒரு ஸ்மால் பவுல் ஆஃப் ஃப்ரூட் இஸ் ஓகே. ஓகே. பட் யாருமே அப்படி சாப்பிட்றது இல்லையே. மாம்பழம் சீசன் வந்தால் 2 மாம்பழம் சாப்பிடாம யாரும் நிறுத்துறது இல்லை. அங்கே தான் பிரச்சனை. ஓகே. ஸோ சுகர் வந்து ஒரு ரெக்குயர்மெண்ட்டே கிடையாது. இப்போ நம்ம வெஜிடபிள் ஒரு பவுல் ஆஃப் வெஜிடபிள் சாப்பிட்டோன்னா அதில் இருக்கிற கார்போஹைட்ரேட் வில் கிவ் எனஃப் எனர்ஜி. ம். உடம்புல இருக்கிற எவ்ரி கிராம் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஃபேட் அது வந்து அன்மேனேஜபிள் சுகர் தான். நம்ம உடம்புல எக்ஸ்ட்ரா ஃபேட் இருந்தாலே நம்ம சாப்பிட்டதில் அந்த கார்போஹைட்ரேட் என்ன பண்ணன்னு தெரியாமல் ஃபேட்டை ஸ்டோர் பண்ணுது. ஓகே. இந்தியன் காண்டினென்ட்லேயே அதாவது சாப்பாடு இல்லாமே தான் இருந்திருக்காங்க thousands ஆஃப் இயர்ஸ். கரெக்ட். சாப்பாடு இல்லாமல் என்ன பிளென்டி ஆஃப் ஃபுட் இல்லாமல் ம். ஓரளவு அடிக்குவேட் ஃபுட் இருந்தது, அதுக்கேற்றாப்புல விலையும் இருந்தது. ஸோ அதனால் யாருமே ஒபீஸாக இல்லை, சுகரும் ப்ராப்ளமாக இல்லை. பட் இப்போ அதான் லாஸ்ட் 150 இயர்ஸ் எஸ்பெஷலி ஃபுட்டு பிளென்டி, ம். அதில் எல்லாமே சுகர். ஆமா. ஸோ ப்ராசஸ்ட் சுகர் அப்சல்யூட்லி இஸ் அ ரெட் ஃப்ளாக். ஓகே.